إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாத அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ரமலானுடைய பாதியை கடந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். நாம் நோட்டிருக்கக்கூடிய நோன்பில் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் நடந்திருந்தால் அல்லாஹ் தஆலா அதை மன்னித்து நோன்பினுடைய முழுமையான அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ரமலான் எதற்காக அருளப்பட்டிருக்கின்றதோ அதனுடைய முழுமையான சிறப்பை அடையக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாகவும், நோன்பு நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய நோன்பாகவும், நாம் ஓதக்கூடிய குர்ஆன் நமக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய குர்ஆனாகவும் அல்லாஹ் தஆலா அதை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய எண்ணற்ற அமல்கள் இருக்கின்றது. இந்த அமல்களின் பக்கம் ஒட்டுமொத்த நபர்களும் தயார் நிலையில் இருக்கின்றோம். நான் சொல்லக்கூடிய அமல் என்பது இஸ்லாத்தை குறித்தது. ஆனால் ஒட்டுமொத்த நபர்களும் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியது என்பது ரமலானிற்கு உலகத்தில் சில சடங்குகள் இருக்கின்றன. ரமலானிற்கு உலகம் சொல்லக்கூடிய, உலகத்தால் நாம் கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அதன் பக்கம் மும்முரமாக நாம் தயார் நிலையில் இருக்கின்றோம். சஹருடைய ஏற்பாடுகள், இஃப்தாருடைய ஏற்பாடுகள், இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ரமலானிற்கு நம்முடைய புதிய உடுப்புகள் பர்ச்சேஸ்கள் தொடங்கிவிட்டன.
புத்தம் புதிய ஆடைகள் எத்தனை எத்தனை ஆடைகளை வாங்க வேண்டும், எப்படி எப்படி வாங்க வேண்டும், யார் யாருக்கு வாங்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய கணக்குகள், நம்முடைய பட்டியல்கள் தொடங்கிவிட்டன. இன்னும் சொல்ல போனால் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் எங்கு நாம் சுற்றுலா செல்லலாம், நம்முடைய ட்ரிப்புகள் இந்த தடவை எங்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டம் தீட்ட தொடங்கிவிட்டோம். இப்படிப்பட்ட இந்த அமல்களை நாம் மும்முரமாக செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன், கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். திடீரென்று ஒரு ஜவுளி கடையில் மார்ச் மாத சேல் ஆஃபர், 6000 ரூபாய் புடவை 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் தள்ளுபடி என்று போட்டால் எப்படி மக்களுடைய கூட்டம் இருக்கும்? இந்த ஆடையை பெறுவதற்காக உண்மையாகவே அதனுடைய விலை 6000 தான். ஆனால் சரக்கை காலி செய்வதற்காக 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு அந்த ஜவுளி முதலாளி கொடுக்கின்றார் என்று உண்மையில் தெரிந்த அந்த மக்கள் எப்படி செல்வார்கள்? அதுவும் குறிப்பிட்ட அந்த நேரம் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் என்று சொல்லும் போது அந்த நேரத்திற்குள்ளாக நாம் சென்று வந்துவிட வேண்டும் என்று அதன் பக்கம் அலைமோதக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் அல்லாஹும் ஒரு குறிப்பிட்ட ஆஃபரை அல்லாஹ் இந்த மாதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த மாதம் மட்டும்தான் ஒரு நன்மை செய்தால் ஏனைய மாதங்களில் ஒன்றுக்கு 10 முதல் 10 நன்மை கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் மட்டும் 700 மடங்கு வரை அந்த நன்மையை உயர்த்துகின்றார். ஒரு நன்மை செய்தால் 10 முதல் 700 மடங்கு வரை இந்த ரமலானில் அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். ஏனைய மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களை காட்டிலும், அதற்கு கிடைக்கப் பெறுகின்ற நன்மையை காட்டிலும் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் அதனுடைய அளவை கூட்டுகின்றான், அதன் மதிப்பை கூட்டுகின்றான். என்றாலும் ரமலானுடைய எந்த முக்கியத்துவமும் ஒரு சில மனிதர்களிடத்தில் காணப்படுவதில்லை என்பது மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். ஏனைய மாதங்கள் அவர்களுடைய வாழ்வில் எப்படி கழிகின்றதோ அதே போன்றுதான் இந்த ரமலானுடைய மாதமும். அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை, எந்த விதமான ஏற்றமும் இல்லை. அல்லாஹ் தஆலா நம் மீது கருணை புரிந்து அதை கொண்டு வந்திருக்கின்றான், நமக்காக இதை தந்திருக்கின்றான் என்ற அடிப்படையில் எந்த விதமான முக்கியத்துவமும் மகத்துவமும் ரமலானுக்கென்று அவர்களுக்கு மத்தியில் இல்லாமல் இருப்பதை காணும் போது எவ்வளவு பெரிய வருத்தத்திற்குரியவர்களாக நாம் இருக்கின்றோம், எப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைத்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்த வாரத்தில் ரமலான் மாதம் 2 மாற்றங்கள் நாம் உணர வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஒன்று, இந்த ரமலான் முழுக்க முழுக்க சுய கட்டுப்பாடுள்ள மனிதனாக, சுய ஒழுக்கமுள்ள மனிதனாக ஒருவரை மாற்றி இருக்க வேண்டும். இது தன்னிலை மாற்றம். இன்னொன்று, அடுத்தவர்களுடைய வாழ்வாதாரத்தை நம்முடைய ரமலான் மாற்றி இருக்க வேண்டும், அடுத்தவர்களுடைய ஏழ்மை நிலையை நம்முடைய ரமலான் மாற்றி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இதே போன்று இந்த ரமலானுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கின்றது. மூன்றாவது மிகப்பெரிய ஒரு விஷயம், அல்லாஹ்விடத்தில் மீளுவது. அல்லாஹ்விடத்தில் மீளுவது. நாம் எத்தனை பாவங்களுக்கு சொந்தக்காரர்கள், எத்தனை எத்தனை பாவங்களை செய்திருக்கின்றோம். இரவில், பகலில், வெளிச்சத்தில், இருட்டில், கூட்டத்தில், தனிமையில், ரகசியமாக எண்ணற்ற பாவங்கள் நமக்கே தெரியாமல் சில பாவங்களை நாம் கடந்திருக்கின்றோம். சில நபர்களை பார்த்து நாம் முறைத்திருப்போம், சில நபர்களை திட்டி இருப்போம், சில நபர்களை ஏசி இருப்போம். அது அவர்களுடைய மனம் புண்படுத்தி இருக்குமானால் நமக்கு அது தெரியாது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அதை பட்டியலாக எடுத்து காண்பிக்கும் போது தெரியும், ஆம் இந்த குற்றங்களை நாம் செய்தோம், ஆம் இவ்வாறு அவரிடத்தில் நாம் நடந்து கொண்டோம், இப்படி இவரை பற்றி நாம் புறம் பேசினோம், இவருடைய கண்ணியத்தில் விளையாடினோம், இவருடைய மானத்தில் நாம் கை வைத்தோம், ஆனால் அதை நாம் கடந்து சென்றோம். இப்போது அல்லாஹ்விடத்தில் அதற்கு நாம் மாட்டிக்கொண்டோம் என்பது மறுமை நாளையில் தெரிய வருவதற்கு முன்னால் ஒரு அடியார், புத்தி கூர்மையுள்ள அடியார், அறிவாளியான அடியார் என்ன செய்வார் என்றால், இந்த ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதன் பக்கம் கண்டிப்பாக மீளுவார். என்ன அவங்க துஆ கேட்டாங்க? யார் ரமலான் மாதத்தை அடைந்து யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறியிருக்கிறார்கள்.
உண்மையில் நினைத்து பாருங்கள், நாம் என்ன தவறு செய்தோமோ தெரியவில்லை, அல்லாஹ் இந்த ரமலானில் நம்மை உயிரோடு வைத்திருக்கின்றான். இன்னும் தௌபா செய்வதற்கு நம்மை விட்டு வைத்திருக்கின்றான். நாம் தௌபா செய்தால் அதை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் தௌபா செய்வோமா என்று அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இனி நம் கைவசத்தில் தான் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நாம் நெருங்க போகின்றோமா, அல்லது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாளை மறுமை நாளையில் குற்றவாளிகளாக அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்பட போகின்றோமா என்பது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு தௌபாவை கொண்டு 5 விஷயங்கள் இருக்கின்றது. 5 விஷயங்களை ஒரு அடியார் அதனால் பெற முடியும். 5 பொக்கிஷங்களை, 5 பாக்கியங்களை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். அது என்ன என்பதை காண்பதற்கு முன்னால் குர்ஆனுடைய சில விஷயங்களை அல்லாஹ் பேசுகின்றான். இந்த தௌபாவை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு படிப்பினை பெற நாடுகின்றான். அல்லாஹ் முதல் விஷயத்தில் சொல்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். நிச்சயமாக தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் விரும்புகின்றான். நான் பாவம் செய்யவில்லை, நான் ஏன் தௌபா செய்ய வேண்டும்? நான் செய்த பாவங்கள் எல்லாம் சிறியதுதான், அதற்கு தௌபா தேவையில்லை என்ற மமதையில் இருப்பவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். தௌபாவை விட்டு விதிவிலக்கானவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் ஒருவன் தான் தூய்மையானவன், அல்லாஹ் ஒருவன் தான் பெர்ஃபெக்டானவன், அல்லாஹ் ஒருவன் தான் தூயவன். அவன் யாரிடத்திலும் தௌபா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் படைக்கப்பட்ட வானவர்கள், ஜின்கள், ஒட்டுமொத்த மக்கள், மனிதர்கள் முழுவதும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடிக் கொண்டே இருக்க வேண்டும், மன்றாடிக் கொண்டே இருக்க வேண்டும். நன்மையை செய்தாலும் தௌபா செய்ய வேண்டும். நான் சொன்னா உங்களுக்கு புரியல? பாவம் செய்தால் மாத்திரமல்ல, நன்மையை செய்ததற்கு பின்னாலும் தௌபா செய்வதை அல்லாஹ் குர்ஆனில் படிப்பினையாக்குகின்றான். மேலும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தில் சொல்லும் போது, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். தௌபா செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். எப்போது ஒருவர் தௌபா செய்து விட்டாரோ அல்லாஹ்விடத்தில் அவர்தான் முத்தஹிரீன், பரிசுத்தவான்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். இதே போன்று சூரத்து ஷூராவில் அல்லாஹ் பேசுகின்றான், வஹுவல்லதீ யக்பலுத் தௌபத அன் இபாதிஹி வ யஃபு அனிஸ் ஸய்யிஆத். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து தௌபாவை ஏற்பவனாக இருக்கின்றான். ஒருபோதும் அல்லாஹ் தஆலா தௌபாவை நிராகரிப்பதில்லை. அவன் சொன்ன ஷர்த்தின் அடிப்படையில் தௌபா இருக்குமேயானால் அந்த தௌபா அல்லாஹ்விடத்தில் வரவேற்கப்படுகின்றது. வேற என்னங்க வேணும் ஒரு மனிதருக்கு? வேற என்ன வேணும் ஒரு அடியாருக்கு? அல்லாஹ் தஆலா அதனால்தான் தௌபாவை ஏற்கப்படுகின்றது என்று சொல்லும் போது அன் இபாதிஹி, அவனுடைய அடியாரிடமிருந்து என்று பேசுகின்றான். என்னுடைய அடியார் என்று எதுவரை நீ இருப்பாயோ அதுவரை உன் மீது என்னுடைய கருணை மீதம் இருக்கின்றது என்பது பொருள். தௌபாவை ஏற்கின்றான். வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், அவர்களுடைய குற்றங்களை அல்லாஹ் தஆலா அவரை விட்டு போக்கி விடுகின்றான் என்று இந்த 2 வசனங்களை உன்னிப்பாக மனதில் பதிய வைத்ததற்கு பின்னால் இப்போது நினைத்து பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பித்தான், இந்த மரத்தின் பக்கம் நெருங்க கூடாது. ஆனால் ஷைத்தான் சில ஆசை வார்த்தைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழிபெறச் செய்து விட்டான். பின்பு அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள், 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 மன்றாடிக் கொண்டே இருந்தார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம். ஆனா நம்மளுடைய பார்வையில் இதெல்லாம் பாவமே கிடையாது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்யாவிடில் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். ரப்பே, எங்களை நீ மன்னி என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கடைசி மௌத் வரைக்கும் இதை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஃபதாப அலைஹி ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றான், அங்கீகரித்தான் என்று பேசுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னதாக வானவர்களுடைய நிலையை பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் அப்ஜெக்ஷன் செய்திருக்க கூடாது, ஆனால் அவர்கள் செய்தார்கள். செய்ததற்கு உடனே அல்லாஹ் தஆலா வாயை மூடுங்கள் என்ற சொன்ன மாத்திரம்
வானவர்கள் புரிந்து கொண்டார்கள், சுப்ஹானக் சுப்ஹானக், நீ தூய்மையானவன், நாங்க உன்னுடைய படைப்பு தானே, எங்களிடத்தில் குற்றம் குறைகள் ஏற்படலாம். யார் பேசுறா? வாழ்நாள் முழுக்க தவறு செய்யாத அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு மாத்திரம் கட்டுப்படக்கூடிய வானவர்கள் பேசுகின்றார்கள், சுப்ஹானக, நீ தூய்மையானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தூய்மையானவர்கள் இல்லை, எங்களிடத்தில் அழுக்கு இருக்கின்றது, எங்களிடத்தில் அசிங்கங்கள் இருக்கின்றது, எங்களிடத்தில் குற்றம் குறைகள் இருக்கின்றது. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். நீ எதை எங்களுக்கு கற்றுத் தந்தாயோ அதை தவிர வேறு எந்த இல்மும் எங்களிடத்தில் இல்லை. நிச்சயமாக நீ ஞானவான், அனைத்தையும் நீயே அறிந்தவன் என்று வானவர்களுடைய இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏறியதற்கு பின்னால், ஏறுவதற்கு முன்னால் தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். மகன் வரமாட்டேன்னு சொல்றார், வியாக்கானம் பேசுறார். பேசிக்கொண்டு இருக்கும் போதே வஹால பைனஹுல் மௌஜ், இருவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய அலை குறுக்கிட்டது. மகனை அலேக்காக கடலுக்குள் தூக்கி சென்றார். இப்ப கப்பல்ல ஏறி போகக்கூடிய நேரத்தில் மகன் போயிட்டார். தீயவர்களோடு அடித்து செல்லப்பட்ட அல்லாஹ்வினுடைய அதாபிற்கு ஆளாகிவிட்டார். இப்ப துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என் மகனை மன்னிச்சு, பெத்த மகன் ரத்த பந்த பாசம், என் மகனை மன்னித்து விடு. அல்லாஹ் தஆலா ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம் இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். எவ்வளவு பெரிய நபி, முதல் இறை தூதர். அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், அல்லாஹ் தஆலா எவ்வளவு தெளிவா கண்டிக்கின்றான். ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம். நபியே, நூஹே, உங்களுக்கு எதை பற்றி கேட்பதில் விஷயத்தில் அறிவில்லையோ அதை பற்றி ஏன் என்னிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள்? இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். ஜாஹில்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிடுவதை விட்டும் உங்களை நான் உபதேசம் செய்கின்றேன், ஜாஹிலா போயிடாதீங்க. யாரை பார்த்து? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மிகப்பெரிய ஆலிம், முதல் இறை தூதர். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட 4 குர்ஆன் ஆயத்து இருந்தா நாம பெரிய ஆலிம் நினைச்சுக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஜாஹிலாயிராதீங்க. எதற்கு அல்லாஹ் திட்டா? எதை பற்றி நீங்கள் கேட்க கூடாதோ அதை பற்றி என்னிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டாம், ஜாஹிலுடைய குற்றத்தார்களில் சேர்த்து விடாதீர்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னதுதான் தாமதம். உடனே அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. எதை பற்றி? மா லைஸ லக பிஹி இல்ம் இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன். قال ربي إني أعوذ بك أن أسألك ما ليس لك به علم. எதை பற்றி நான் உன்னிடத்தில் கேட்க கூடாதோ அதை தெரியாமல் கேட்டுவிட்டேன், தெரியாம நான் பேசுகிறேன், என்ன மன்னிச்சிடு சொல்லிட்டு சொல்றாங்க, வ இல்லா தக்ஃபிர் லீ வ தர்ஹம்னி அகுன் மினல் ஹாசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே வார்த்தை, வ இல்லம் தக்ஃபிர் லீ வ தர்ஹம்னி, நீ என்னை மன்னிக்காவிட்டால், எனக்கு நீ கிருபை செய்யாவிட்டால் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன். எதற்கு? உணர்வு பூர்வமாக மகனுக்காக ஒரு துஆ கேட்டதற்கு இந்த விஷயம். உணர்வு பூர்வமா மகனுக்காக, யா அல்லாஹ் என் மகன் அடிச்சுட்டு போயிட்டான், அவன் குற்றவாளி ஆயிட்டான், இருந்தாலும் அவனை மன்னிப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் மன்னித்து விடு என்று ஒரு இறை தூதர் துஆ கேட்டதற்கு அல்லாஹ் கண்டிக்கின்றான். உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை கொண்டு மீளுவதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தௌபா பிரபல்யமானது, நம் அத்தனை நபர்களுக்கும் தெரியும். அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வரிகளை ஹதீஸிலே நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். லா இலாஹ இல்லா அன், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக், எப்படி வானவர்கள் சொன்னார்களோ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதை பயன்படுத்துறாங்க. சுப்ஹானக், நிச்சயமாக நீ தூய்மையானவன், நீ தூய்மையானவன். நான் பாவி, நான் அழுக்கானவன், நான் தூய்மையானவன் இல்லை. இன்னி குன்து மினல் வாலிமீன், நிச்சயமாக நான் வாலிம்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். யார் சொல்றா? ஒரு கூட்டத்தாருக்கு நபியாக வந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றார்கள், இன்னி குன்து மினல் வாலிமீன். நமக்கு எங்கெங்க வருது அவ்வளவு பெருமை? 4 சதகா செஞ்சுட்டா, 5 வேளை தொழுதுட்டா, 30 நோன்பு வச்சுட்டா நாம தான் பெரிய அல்லாஹ்மா நினைச்சுக்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இன்னி குன்து மினல் வாலிமீன், நான் வாலிம்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன். இங்க இன்னொரு பியூட்டியை நம்ம கவனிக்கணும். இந்த வசனத்தோட நாம் கடந்து போயிடுறோம்.
இன்னொரு மிக ஆழமான விஷயம் இருக்கின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கோபித்து சென்றிருக்க கூடாது. சென்றதினால் அல்லாஹ் தஆலா மீனுக்குள் அவர்களை பிடித்தான். ஆனா இவர் சென்றதற்கு பின்னால் இங்கே என்ன நடந்தது? எந்த மக்களின் மீது அதாபு வர வேண்டும், இன்னும் வரவில்லையே என்று கோபித்துக் கொண்டு சென்றார்களோ, இந்த மக்கள் அதாபு வரப்போகின்றது என்று தெரிந்ததும் ஊருக்கு வெளியே வந்து வீட்டிற்குள் இருக்கக்கூடிய ஜாமானை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் மனமுருகி தௌபா செய்தார்கள். அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதெல்லாம் எதிர்பார்க்கிறான். மாட்டிக்கிட்டார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரின் மீது அதாபு இறங்க வேண்டும் என்று காத்திருந்து கடுப்பாகி சென்றார்களோ, இந்த மக்கள் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டார்கள் தௌபா செய்ததின் காரணமாக. அல்லாஹ் கடைசி நிமிடம் வரைக்கும் எல்லா அடியார்களிடத்திலும் அதை எதிர்பார்க்கின்றான். தௌபா செய்து மீண்டு விடு. என்னிடத்தில் உன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள், என்னிடத்தில் உன்னுடைய அசிங்கத்தை நீ ஒப்புக்கொள். மமதையில் தெரியாது, ஆணவத்தில் இருக்காது, நீ அழுக்கானவன் என்பதை என்னிடத்தில் நீ சொல். இதைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹா மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இது எல்லாம் அவனுடைய புகழ். நாம யாரு? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். உதவி தேடக்கூடிய அளவிற்கு நாங்கள் பலவீனமானவர்கள், நீ வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், நாங்கள் வணங்கக்கூடியவர்கள். இந்த பலவீனத்தை நீங்கள் என்னிடத்தில் காட்டுங்கள். அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய சந்தோஷம் அதில் இருக்கின்றது. உங்களுடைய பலவீனம், நீங்கள் யார் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் என்னிடத்தில் ஒப்புக்கொள்வதை விட ஒரு பெருமை எதுவும் இருக்க முடியாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் இங்கு காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் வந்த நேரத்தில், யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும், அன்துர் இலைக், உன்னை நீ எனக்கு காமி. அல்லாஹ் தஆலா சொன்னான், லன் தரானி, பார்க்க முடியாது. லன் தரானி வலாக்கின் உன்துர் இலல் ஜபல், இருந்தாலும் அந்த மலையின் பக்கம் நீங்கள் பாருங்கள். ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லிஜபலி ஜஅலஹு தக்கா, இந்த மலையின் மீது அல்லாஹ்வினுடைய ஜலாலியத் கொஞ்சமாக விழுந்ததும் அந்த மலை துகள் துகளாக மாறியது. இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹர்ர மூசா ஸஇகா. நான் பல தடவை சொல்றேன், எப்பொல்லாம் மும்முரமான விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றானோ அந்த இடத்தில் எல்லாம் ரைமிங்கோட பேசுவான். அல்லாஹ்வுக்கு அது ரைமிங், நமக்கு டைமிங், நமக்கு பிரச்சனை. ஆனா அல்லாஹ்வுக்கு அது ரைமிங். ஃபஜஅலஹு தக்கா, அந்த மலை துகள் துகளாக ஆனது. வஹர்ர மூசா ஸஇகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூச்சையிட்டு மயக்கமுற்ற நிலையில் கீழே விழுந்தார்கள். பின்பு எழுந்ததும் ஃபலம்மா அஃபாக, எழுந்ததுமே என்ன செய்தார்கள்? எழுந்தவுடன் قال سبحانك تبت اليك وانا اول المؤمنين, உடனே திரும்பிட்டார். சுப்ஹானக், யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நான் நடத்தில் கேட்டிருக்க கூடாது, உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டது எவ்வளவு பெரிய தவறு. எப்படி உணர்றாங்க பாருங்க. இதுதான் ஒரு நபிமார்களுடைய பண்பு. சுப்ஹானக், நீ தூய்மையானவன், கண்டிப்பாக உன்னை என்னால் இந்த உலகத்தில் காண முடியாது. இன்னி துபுது இலைக்க, உன்னிடத்தில் நான் தௌபா செய்து மீறுகின்றேன். வஅன அவ்வலுல் முஃமினீன், நான் முஃமின்களின் முதலாமவனாக இருக்கின்றேன், என்னை ஏற்றுக்கொள். நான் கேட்டது தப்புதான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்விற்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள். நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், நன்மை செய்தாலும் தௌபா செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலிருந்து நமக்கு முன்மாதிரி அல்லாஹ் காட்டுகின்றான். காபாவை கட்டினார்கள், தந்தையும் மகனும் சேர்ந்து. மிக பிரபல்யமான வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, நன்மையை செஞ்சிட்டோன்ற மமதை இல்லை. நன்மை செய்ததற்கு பின்னால் யா அல்லாஹ், இந்த நன்மையை நீ ஏற்றுக்கொள். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னால் முடிந்ததை, இயன்றதை நான் செய்திருக்கின்றேன், இது என்னால் முடிஞ்சது. இந்த பலவீனமான பாவியால் முடிந்ததை நான் செய்திருக்கின்றேன், நீ ஏற்றுக்கொள். இன்னி துபுது ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் என்று சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறாங்க. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரிய்யத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா.
எங்களை நீ மன்னிப்பாயாக. நன்மையை செஞ்சுட்டு ஏன் மன்னிப்பு கேட்கிறாங்க? வதுபா அலைனா, எங்களுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள். செய்திருப்பது எவ்வளவு பெரிய காரியம். காபாவை புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணியை அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வைத்து வேலை வாங்கி இருக்கின்றான். இதை பெருமையா நினைக்கல. யா அல்லாஹ், இந்த வேலையை என்னிடத்தில் நீ ஒப்படைத்தாய், என்னால் முடிந்த அளவிற்கு இயன்ற அளவிற்கு நான் செய்திருக்கின்றேன். ஆனால் இதில் குற்றம் குறைகள் இருக்கலாம், இதில் தவறுகள் இருக்கலாம், இதில் பிழைகள் இருக்கலாம், இதில் கோணல் மாடல்கள் இருக்கலாம். நீ நாடியதை போன்று நான் கட்டினேனா எனக்கு தெரியாது. உன்னுடைய பிளானிங் படி இந்த காபா வந்ததா என்று எனக்கு தெரியாது. நீ எந்த அளவிற்கு தக்வாவோடு இந்த இல்லத்தை கட்ட வேண்டும் என்று நாடினாயோ அந்த அளவிற்கு தக்வாவோடு நான் கட்டினேனா இல்லையா எனக்கு தெரியாது. என்னால் முடிந்த அளவிற்கு நான் முயற்சி செய்திருக்கின்றேன். இதில் குற்றம் குறைகள் இருந்தால் நீ என்னை மன்னித்து விடு. எப்படிப்பட்ட வாக்கியம் பாருங்கள். நன்மையை செய்ததற்கு பின்னாலும் தௌபா. வதுபா அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தௌபாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றார். போருக்கு வரவில்லை, போருக்கு வரல, அறுவடை காலம், போருக்கு சென்று வந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வராதவர்கள் சில சாக்கு போக்குகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சில நபர்கள் சாக்கு போக்கை சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் உறுதிப்பட இருந்தார்கள். சாக்கு போக்கு சொல்ல அவர்களுக்கு மனம் வரவில்லை. நான் வரல ஏதோ ஒரு ஊசலாட்டம் வரல, உண்மையை ஒத்துக்கொண்டார்கள். உங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். 50 நாட்கள் 50 நாட்கள் அவர்களோடு யாரும் பேசவில்லை, அவர்களோடு குடுக்கல் வாங்கல் இல்லை. 3 நபர்கள், 3 தோழர்கள், அழாத நாள் இல்லை, அழாத நேரம் இல்லை. ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் ஒவ்வொரு நபர்களிடத்தில் சென்று என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் வேண்டும் என்று செய்திருப்பேனா என்று ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நெருக்கடியான காலத்தை பற்றி குர்ஆனில் பேசுகிறார். வஅலா ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா லாகத் அலைஹிமுல் அர்த். அவர்களின் மீது பூமி இறுக்கமாக்கப்பட்டு விட்டது. பூமி இறுக்கமாயிடுச்சு. பூமியில் யாரும் பேசுவதில்லை, மக்கள் அவர்களோடு குடுக்கல் வாங்கல் இல்லை, ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அதுவும் இந்த ரமலானுடைய காலங்கள் கழிந்தது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தௌபாவினுடைய இந்த காலம். இப்படியே தௌபா செய்து 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 அல்லாஹ்விடத்தில் மனமுருகி அழுது மன்றாடி பின்பு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். சும்ம தாப அலைஹிம் லியதூபு. அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். சஹாபாக்களுடைய தௌபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத் இறங்குகின்றது. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. போருக்கு வரதுக்காக நீங்க கோச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க ஒதுக்கி வச்சீங்கல்ல, நான் மன்னிச்சிட்டேன், எனக்காக வந்திருக்கணும், 50 நாட்களுக்கு பின்னால் நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கியதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்தார். இமாம் அவர்களே, திருமணம் நடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, எல்லா வைத்தியங்களும் செஞ்சு பார்த்தாச்சு. இப்ப நம்ம கிட்ட யாராவது கேட்டா யார் யார பாத்தீங்க, எந்த எந்த டாக்டரை பாத்தீங்க, என்னென்ன மருந்துகள் சாப்பிட்டீர்கள், என்னென்ன எங்கெல்லாம் போனீங்க, எதுக்கும் ஒரு வாட்டி இவர்கிட்ட போய் பாருங்க, எதுக்கும் ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் பாருங்க, இது நம்மளுடைய ட்ரீட்மெண்ட். இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் உருக்கமாக தௌபா செய்யுங்கள், இதுதான் ட்ரீட்மெண்ட். இமாம் அவர்கள் சொன்னபடியே சென்று தௌபா செய்யுங்கள், கணவன் மனைவிக்கு இமாம் அவர்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட். பின்பு அடுத்து இன்னொரு மனிதர் வந்தார். எங்களுடைய ஊரில் பஞ்சம், மழை இல்லை, கால்நடைகளுக்கு நீர் இல்லை, எங்களுடைய வயல் வெளிகள் எல்லாம் காய்ந்து கொண்டிருக்கின்றது, என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியல. இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய ஊர் மக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள், இதான் ட்ரீட்மெண்ட்.
அவரும் சென்று விட்டார். அடுத்து ஒரு மனிதர் வந்தார். அவர் கேட்டார். அவருக்கு இன்னொரு பிரச்சனை. அவருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை, வசதி இல்லை, ஏழ்மை நிலையில் வாடிக்கொண்டே இருக்கிறார். பொருளாதாரம் என்னெல்லாம் நான் செய்தாலும் எனக்கு பொருளாதாரம் மீறுவதில்லை. அப்ப அவருக்கும் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், சென்று தௌபா செய்யுங்கள். இப்போ மாணவர்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. உஸ்தாதுகளை கேட்டாங்க, உஸ்தாத் 3 நபர்கள் வந்தார்கள், 3 நபர்களுடைய பிரச்சனையும் 3 விதமானது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரே தீர்வை சொல்லி அனுப்பியிருக்கிறீர்களே, எப்படி சாத்தியம்? இப்போ இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், பிரச்சனைக்கான தீர்வை நான் சொல்லல, இது என்னுடைய பதில் அல்ல, அல்லாஹ் பேசுகின்றான் சூரா நூஹில். இஸ்தஃபகுல்துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை குட்டிகளை தருவான். உங்களுடைய ஊரிலே தொடர் மழையை அல்லாஹ் பெய்ய வைப்பான். உங்களுடைய வறுமையை போக்கி உங்களுடைய செல்வ நிலையை அல்லாஹ் கொடுப்பான். இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், தௌபாவை கொண்டு மீளுங்கள், பாவ வீழ்ச்சி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குங்கள். இதுதான் இதற்கான தீர்வு. இதைத்தான் அவர்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நபியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ், ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹுல் முஸ்லிம், முத்தஃபகுன் அலைஹியான ஹதீஸ். பனி இஸ்ரவேல்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்தாலேயே தன்னுடைய வாழ்நாளை அலங்கரித்தார். தன்னுடைய வாழ்நாளை பாவத்தாலேயே நாசம் செய்தவர். பின்பு அவருடைய மௌத் வரக்கூடிய நேரத்தில் வெட்கப்பட்டார். மௌத் வரப்போகின்றது என்று தெரிந்ததும் வெட்கப்பட்டார், அழுதார். பாவத்தாலேயே நான் என் வாழ்நாளை நாசம் செய்து விட்டேனே, இன்று அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றேனே, என்ன நடக்குமோ என்ற பயம் அவருடைய உள்ளத்தை ஆட்படுத்தியது. அல்லாஹ் கவனிக்கணும், இந்த இடத்தில் பாவம், வாழ்நாள் முழுக்க பாவம் செய்தவர், கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு பயம் வந்தது, உருகினார், மன்றாடினார். இந்த நேரத்தில் என்ன செய்வது என்றே தெரியாமல் தன்னுடைய மகனை அழைத்தார். நான் இறந்து விட்டால் என்னுடைய உடலை எரித்துவிடு, என்னுடைய உடலை எரித்து எரிக்கப்பட்ட அந்த சாம்பலை ஒட்டுமொத்தமாக கூட எங்கும் வைக்காது, அந்த சாம்பலை காற்றில் பறக்க விட்டு. அதே போன்று அவருடைய மகனாரும் செய்தார். அவர் இறந்து போனார், அவரை எரிக்கப்பட்டது. பின்பு அவருடைய சாம்பலை எடுத்து மகன்கள் எடுத்து பறக்க விட்டு விட்டார்கள். அல்லாஹ் தஆலா வானவர்களுக்கு கட்டளையிட்டான், அவருடைய சாம்பல் துகள்களை ஒன்று சேர். பின்பு வானவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். அல்லாஹ் அவரை கொண்டு வந்தான். கொண்டு வந்ததற்கு பின்னால் அவரிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்டான், ஏன் இவ்வாறு செய்தாய்? ஏன் இந்த நடைமுறையை ஏன் நீ கையில் எடுத்தாய்? அவர் அழுது கொண்டே பதில் கூறினார், யா ரப், நான் வாழ்நாள் முழுக்க பாவம் செய்தேன், உன்னுடைய பயம் இல்லாமல் இருந்தேன். ஆனால் மௌத் வருவதற்கு முன்னால் எனக்கு பயம் வந்துவிட்டது. என்னை எங்கு நீ பிடிப்பாயோ, என்னை வேதனை செய்வாயோ, அந்த வேதனை என்னால் தாங்க முடியாமல் போய்விடும் என்பதற்காக எனக்கு தெரிந்த யுக்தியை நான் கையாண்டேன். ஆனால் உன்னிடத்தில் தப்பிப்பவர் எவரும் இல்லை. நான் உனக்கு அஞ்சுகின்றேன், நான் உனக்கு பயப்படுகின்றேன். அப்படி என்றால் உன்னை நான் மன்னித்து விட்டேன், சரி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். உனக்கு பயம் வந்துருச்சுல்ல, என்னுடைய பயம் வந்ததில்ல, உனக்கான தௌபா அதுதான். எப்போது நீ அல்லாஹ்வை பயந்தாயோ உனக்கான தௌபா முடிந்து போனது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹியாக பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 3 குர்ஆனுடைய வசனங்களை நான் உங்களிடத்தில் கூறுகின்றேன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன். ஆனால் பெருமையில் இருப்பவர்களை அல்லாஹ் மிதிப்பான். எப்போது பாவம் செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் திரும்புகின்றோமோ அவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புவான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். எவ்வளவு அழகான வசனம் பாரு. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். பாவம் செய்து, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து வரம்பு மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே, பாவம் செய்கின்றான் என்று தெரிந்தும் அல்லாஹ் அழைக்கக்கூடிய அழகை பாருங்கள். பாவம் செய்து வரம்பு மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே,
லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் நீங்கள் தௌபா செய்தால். எந்த பாவம் செய்து விட்டோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பாவம் செய்து விட்டோம், தௌபாவை கேளுங்கள், தௌபாவின் பக்கம் மீளுங்கள். மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லக்கூடாது. தூய்மையான தௌபாவாக தௌபா செய்யுங்கள். செய்துவிட்ட பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் வருந்துங்கள், வருந்துங்கள், வருந்திக் கொண்டே இருங்கள் கடைசி வரைக்கும். இதை அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரீமிலும் பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களை இங்கு அழைக்கக்கூடிய அழைப்பே முஃமின்களுக்கு தான். யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது முஃமின்கள் தூயவர்கள் என்று. முஃமின்களை அழைத்து அல்லாஹ் பேசுகின்றான். தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, தூய்மையான நஸூஹாவான தௌபாவை நீங்கள் தௌபா செய்யுங்கள். இஹ்லாஸாக, கலப்படமற்ற தூய்மையான தௌபாவை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஆயத்தை பாருங்க, மிக பியூட்டிஃபுல்லான ஆயத். இந்த ஆயத் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் சம்பட்டை அடி அடிக்கின்றது. எப்படிப்பட்ட மனிதர்கள்? பிறர் செய்த தவறுகளை, பிறர் செய்த பாவங்களை மானபங்கப்படுத்தி சிரித்துக் கொண்டு இருப்பார்களே, அவன்லாம் ரொம்ப அசிங்கமானவப்பா, அவன்லாம் ரொம்ப கேவலமானவப்பா என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு ஒரு மனதில் ஒரு மமதை திமிரி இருக்கின்றது. அவன் பாவம் செய்தவன், நான் அந்த பாவத்தை செய்யாதவன். அவன் கீழ்த்தரமானவன், நான் அந்த பாவத்தை செய்யாததினால் நான் கீழ்த்தரமானவன் இல்லை, நான் மேலானவன் என்ற இந்த மமதை திமிரி இருக்கின்றது. சில நேரங்களில் சில நபர்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில் கூட வந்து விடுகின்றது. தொழக்கூடிய ஒரு நபர் தொழாதவரை கேவலமாக பார்க்கிறார். நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நபர் நோன்பு வைக்காதவரை கேவலமாக பார்க்கிறார். ஜகாத் கொடுக்கும் ஒரு நபர் ஜகாத் கொடுக்காதவரை கேவலமாக பார்க்கிறார். ஹஜ் செய்துவிட்ட ஒரு நபர் ஹஜ் செய்யாதவரை கேவலமாக பார்க்கிறார். இவை எல்லாம் மிகப்பெரிய பாவம் என்பது அவன் ஹஜ் செய்யாதது, அவன் தொழாதது, அவன் நோன்பு வைக்காதது அல்லாஹ்விடத்தில் பாவம் என்று இருந்தால் அவனை கேவலமாக பார்த்த இவனும் மிகப்பெரிய பாவிதான். மிகப்பெரிய பாவி, மிகப்பெரிய பாவி இவன். எப்போது வரைக்கும் அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பது, அவன் குற்றம் செய்தவன், குறை செய்தவன் என்று நினைக்காத அந்த உள்ளமாக தூய்மை நிலைக்கு மாறவில்லையோ, எந்நேரமும் அடுத்தவர்களுடைய குற்றம் குறைகளை துருவி 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 இவனா இப்படி செய்தான், இவனா அப்படி செய்தான், இவன் கேவலமானவன் என்று அடுத்தவர்களுடைய கண்ணியத்தில் விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களை பார்த்தும் அல்லாஹ் பேசுகின்றான். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தவாதிகள் என்று எண்ணாதீர்கள், சொல்லாதீர்கள் அல்ல, சொல்லாதீர்கள் அல்ல. அது அடுத்த கட்டம். முதல்ல உங்களை நீங்கள் பரிசுத்தவாதிகள் என்றே எண்ணாதீர்கள். பரிசுத்தமானவன் நான் மட்டும்தான், பரிசுத்தமானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உங்களை நீங்கள் பரிசுத்தவாதிகள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு, உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பு மிக விசாலமானதாக இருக்கின்றது, மிக விசாலமானது. அல்லாஹ்விடத்தில் மீளுங்கள். உங்களை நீங்கள் எப்போது வரைக்கும் பரிசுத்தவாதிகள் என்று எண்ணுவீர்களோ அதுவரைக்கும் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள், அதுவரைக்கும் நீங்கள் குறைபாடுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய நன்மை நாளை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் யாரை யாரையெல்லாம் கீழ்த்தரமாக நினைத்தீர்களோ அவர்களுடைய மன்னிப்பு இல்லாத வரைக்கும் உங்களுடைய சொர்க்கத்தினுடைய நுழைவு தடுக்கப்படும் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு திட்டவட்டமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, தௌபாவினால் ஒரு மனிதர் தௌபா செய்வதனால் தயவு செய்து இந்த ரமலானில், இந்த நொடி, இந்த நாளே தௌபாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மீளுங்கள். தௌபாவினால் ஒரு மனிதர் 5 வகையான பொக்கிஷத்தை பெறுகின்றார். நம்பர் 1, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்தோஷப்படுத்துவது என்பது எளிமையானது. ஒரு மனிதர், ஒரு அடியார் இன்னொரு அடியாரை சந்தோஷப்படுத்தி விடலாம் எளிமையாக. அவருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவர் சந்தோஷம் அடைந்து விடுவார். அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை, யாரிடத்திலும் எதற்காகவும் எந்த தேவையும் இல்லை, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன். ஆனால் ஒரு அடியாரால் படைத்த ரப்புல் ஆலமீனை சந்தோஷப்படுத்த முடியும் என்றால் அது இந்த தௌபாவினால் முடியும். அடியார் தௌபா செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான், யா அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், நான் பலவீனமானவன்,
நீ அறிந்தவன், நான் அறியாதவன். நீ தேவையற்றவன், நான் என்னாலும் உன் பக்கம் தேவையுடையவன். நீ தேவையற்றவன், நான் உன் பக்கம் தேவையுடையவன். நீ ஆற்றல் உள்ளவன், நான் பலவீனமானவன் என்று எப்போது ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்கிறாரோ அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தௌபாவில் இருக்கின்றது. நாம் அழுவோம், அல்லாஹ் சிரிப்பான். நாம் கதறுவோம், அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவான். என் அடியார் என்னை எப்படி நம்புறான் பார். இதில் ஒரு தௌஹீத் இருக்கின்றது. இது ஹுக்கூக்குல்லாஹ்வினுடைய மிக ஆழமான ஒரு நிலை. யா அல்லாஹ், நீ என்னுடைய ரப், நீ நாளை என்னை தண்டித்து விடுவாய் என்று நான் அஞ்சுகின்றேன், நான் பயப்படுகின்றேன். என் நிலை நாளை என்னாகுமோ என்று எனக்கு தெரியாமல் நான் பதறிப் போயிருக்கின்றேன் என்று ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் உண்மையாக தூய்மையான உள்ளத்தோடு சரணடைவது என்பது அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய விஷயத்தில் கட்டுப்பட்டது. இதற்கு சான்றாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை சொல்லி இருக்கின்றார்கள். இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டியிருக்கின்றேன். இரண்டாவது விஷயம், எப்போது வரை ஒரு அடியார், ஒரு முஃமின் தௌபாவை கொண்டு இருக்கின்றாரோ, இஸ்திக்பார் செய்கின்றாரோ, நான் தூய்மையானவன் இல்லை, நான் ஒரு பாவி, நான் கீழ்த்தரமானவன், அல்லாஹ்விடத்தில் எந்த குற்றத்திற்காக நான் பிடிக்கப்படுவேன் என்று தெரியாது, எனக்கு பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் அடிப்படையில் நான் முழுமையானவனாக இல்லை, என்னால் இயன்றவரை நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று எதுவரை எண்ணிக்கொண்டு இருப்பாரோ இவருக்கு பணிவு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இவர் பணிவாளராக இருப்பார். எப்போது வரைக்கும் இஸ்திக்பாரும் தௌபாவும் இருந்து கொண்டே இருக்குமோ அப்போது வரைக்கும் இவர் பணிவாளராக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுவார். அல்லாஹ் தஆலா அவருடைய கண்ணியத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார். மூன்றாவது, எப்போது தௌபா செய்யவில்லையோ, மூன்றாவது விஷயத்தோடு இணைத்து பாருங்கள். யாருக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் குற்றவாளி இல்லை, நான் சிறிய விஷயங்கள் தான் செய்கின்றேன், நான் ஒன்றும் பெரும்பாவி இல்லை, நான் அப்படி நான் இப்படி என்று எண்ணுகின்றாரோ இப்படிப்பட்டவர் தான் அடுத்தவர்களை தாழ்வாக நினைப்பார், அடுத்தவர்களை குறைவுள்ளவராக பார்ப்பார், அடுத்தவர்களுடைய தவறுகளை துருவி ஆராய்வார், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவார், அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவார், அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை பேண மாட்டார். இவர் இப்ப ஹுக்கூக்குல் இபாதினுடைய மிகப்பெரிய பாவத்திலிருந்து தௌபா செய்பவர் மீளுவார். தௌபா செய்யாதவர், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யாதவர் அடியார்களுடைய விஷயத்தில் கண்டிப்பாக கரத்தை வைத்து விடுவார். கண்டிப்பாக இவருடைய நிலை இப்படித்தான் இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நம்பர் 4, மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் பேசுகின்றான். அடியார்களை பற்றி, இபாதுர் ரஹ்மானை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கானில் பட்டியல் போட்டுக் கொண்டு வருகின்றான். அந்த பட்டியலில் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா 3 பெரும்பாவங்களை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் யார் தௌபா செய்கின்றார்களோ, நல்லா கவனிங்க, யார் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீறுகின்றார்களோ, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்லமல் செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு விடுகின்றாரோ இவருடைய நன்மை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், இவர் செய்த ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக்கி வைத்திருப்பான் நாளை மறுமை நாளை. இவர் செய்தது பாவம், இதை அல்லாஹ் நன்மையுடைய பட்டியலை வைத்திருப்பான். இந்த நன்மை நான் செய்யவே இல்லையே, நீ செஞ்ச பாவத்துக்கு தௌபா செஞ்சியே, அந்த பாவத்தை நான் நன்மையாக மாற்றிவிட்டேன். தௌபா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய போனஸ் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய குற்றம் குறைகளை பாவங்களை அவர்களுடைய தௌபாவினால் நன்மையாக நான் மாற்றி விடுவேன் என்று சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். நம்பர் 5வது மிகப்பெரிய பொக்கிஷம், இது ஒரு சமூகத்திற்கே அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்லிவிட்டான். ஒரு சமூகத்திற்கே 2 விஷயங்கள் இந்த சமூகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த சமூகத்தை அதாபு செய்ய மாட்டான். 2 விஷயங்கள் இந்த சமூகத்தில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அதாபு செய்ய மாட்டான். ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவர்கள் சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒரு வாக்கு அதாபை அல்லாஹ் கொண்டு வர மாட்டான். குறைஷ் மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய நேரடி அந்த அதாபை அல்லாஹ் கொண்டு வர மாட்டான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். 2 பொக்கிஷங்களில் ஒன்று சென்று விட்டது, இன்னொன்று இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அதை பேசுகின்றார். வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நபியே, நீங்கள் அவர்களோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை அஸாப் செய்ய மாட்டான். இது ஒன்று. வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை, பாவ மன்னிப்பை செய்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை அஸாப் செய்ய மாட்டான். யாரோ எவர்களோ எங்கேயோ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் தேடிக்கொண்டு இருப்பார்கள். தேடுவதினால் தான் அல்லாஹ்வுடைய அஸாபிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் யாரும் தூய்மையானவர்கள் இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் தூய்மையானவன். அல்லாஹ் எந்த பெர்ஃபெக்ட்டை எதிர்பார்க்கிறானோ அந்த பெர்ஃபெக்ட்டின் அளவிற்கு எந்த முஃமின் உயர்ந்தார், எந்த முஃமின் சென்றார் என்று நாம் அலசி ஆராயலாம் தேவையில்லை. உலகத்தில் சிறந்த மனிதராக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் ஏற்றமான உன்னதமான ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு, பாவங்கள் மன்னிச்சாச்சு, மகாமம் மஹ்மூதா வாக்களிக்கப்பட்டாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த உச்சியில் தான் இருக்க போகிறார்கள். இருந்தாலும் அடியார்களுடைய தன்மை, என்னிடத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. உம்முடைய ரப்பினுடைய ஹம்தை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். வஸ்தக்ஃபிர்ஹு, அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள், தௌபாவை மேற்கொள்ளுங்கள் என்று. ஃபத்ஹே மக்கா, மக்காவினுடைய வெற்றி 23 ஆண்டு காலம் சக்சஸ்ஃபுல். நோ சக்சஸ், நான் உதவி செய்யாவிட்டால் எதுவுமே கிடையாது. நீங்கள் கடந்து வந்த 23 ஆண்டுகளில் குட்டி குட்டி தவறுகள் இருக்கலாம், சின்ன சின்ன பாவங்கள் இருக்கலாம், குற்றம் குறைகள் இருக்கலாம். ஒட்டுமொத்தத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதற்கு பின்னாலும் நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக கூடிய நேரத்தில் கூட, மௌத் பிரிவதற்கு ஒரு சில நிமிடங்கள் நொடிகள் இருக்கும் போதும் கூட, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக, என் மீது கிருபை செய்வாயாக. என்னை மன்னிப்பாயாக, என் மீது கிருபை செய்வாயாக. என்னை மன்னிப்பாயாக, என் மீது கிருபை செய்வாயாக. ஏன் இவ்வாறு கூற வேண்டும்? ஏன் மன்னிப்பை கேட்க வேண்டும்? ஏனென்றால் ஒரு முஃமின்களுடைய விதி தௌபா செய்து கொண்டே இருப்பது. ஒரு முஃமின்களுடைய அடிப்படை கடமை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தாக வேண்டும் என்பதுதான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு ரமலானை தந்திருக்கின்றான். இந்த ரமலானில் நம்மை உயிர் வாழ வைத்திருக்கின்றான். இன்னும் நமக்கு நேரம் மீதம் இருக்கின்றது. தௌபாவை செய்து அல்லாஹ்விடத்தில் மீண்டு அவனுக்கு உரிய அடியார்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், முஸ்லிம், முஃமின், முத்தகீன், முஹ்சின், இது அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கிரேடுகள். ஒரு சொர்க்கம் செல்வதற்கு குறைந்தபட்சம் முஃமினாக மாற வேண்டும், அதற்கு பின்னால் அவர் முத்தகீனாக மாற வேண்டும், அவருடைய உயர்ரக அந்தஸ்து. அதற்கு பின்னால் அவர் முஹ்சினாக மாறினால் இன்னும் உயர்ந்த அந்தஸ்தை அவர் பெறுவார். இப்போ முஃமின்ல ஆரம்பிச்சு அல்லாஹ் தஆலா முத்தகீன் முஹ்சினுடைய பண்பை 5 தன்மைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா மிக அழகாக விளக்குகின்றான். முதலாவது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். ஒரு முஃமின் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு தொழுவாரு, நோன்பு வைப்பாரு, அந்த கேட்டகரி எல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. அந்த கேட்டகரி தாண்டினால் தான் அல்லாஹ் தஆலா பேசுறான். ஒரு முத்தகீன் எப்படி இருப்பார் என்றால், நன்மையான காரியங்களில் தன்னை விரைவுபடுத்துவார், சோம்பேறியா இருக்க மாட்டார். ஒரு முத்தகீன், ஒரு முஃமின் கடமையை நிறைவேற்றுவார். முத்தகீன் என்பவர் முஃமினை தாண்டி அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை, கடமை அல்லாத விஷயத்தையும் செய்வார்.
அதில் ஆர்வப்பட்டு வருவார். எதன் பக்கம்? அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வினுடைய சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வருவார். இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா முதன்மையாக்குகின்றான். முதலாவது விரைந்து வருவார். இரண்டாவது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் லர்ரா, கஷ்டமான நிலையிலும் சரி சந்தோஷமான நிலையிலும் சரி, வசதி இருக்கும் போதும் வறுமை இருக்கும் போதும் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். சதகாவை சரியான முறையில், ஜகாத்தை சரியான முறையில் நிறைவேற்றியவராக இருப்பார். நம்பர் 3 வல் காஸிமீனல் கைர், கோபத்தை மென்று விழுங்குபவராக இருப்பார். கோபத்தை மென்று விழுங்குபவராக இருப்பார். கோபத்தை வெளிக்காட்ட மாட்டார். அவருக்கும் ரத்தம் கொதிக்கும், அவருக்கும் நாடி நரம்புகள் எல்லாம் புடைக்கும், அவருக்கும் முடிகள் எல்லாம் மேய்சில் இருக்கும். ஆனால் அந்த கோபத்தை மென்று விழுங்குவார். வல் காஸிமீனல் கைர். நம்பர் 4 வல் ஆஃபீன அனின் நாஸ், மிக முக்கியமானது, மக்களை மன்னிப்பார். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னித்து விடுவார். இது நம்பர் 4. நம்பர் 5வது, இவ்வளவு நன்மைகளை செய்தவர், இவ்வளவு நன்மையான உச்சத்தில் இருப்பவர், பின்பு கடைசியாக அல்லாஹ் தஆலா 5வதாக பேசுகின்றான். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولن يصروا على ما فعلوا وهم يعلمون. அவர்கள் ஏதேனும் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டாலோ அல்லது இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு பாவத்தை செய்துவிட்டாலோ அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் திரும்புவார்கள், தௌபா செய்வார்கள், தங்களுடைய குற்றம் குறைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள். இது தவறு என்று தெரிந்ததற்கு பின்னால், இது பாவம் என்று உணர்ந்ததற்கு பின்னால் அந்த பாவத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்க மாட்டார்கள் என்று தௌபாவில் கொண்டு வந்து முடிக்கின்றான். இவர்கள் முஹ்சினீன் என்றும் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஹ்சினீன் ஆக வேண்டிய பண்பிலும் இப்ப சொல்லப்பட்ட இந்த 5 விஷயத்தில் பாருங்கள், விரைவது என்பதுதான் அல்லாஹ் மத்தியிலே இருக்கு. பின்பு தௌபா செய்வது என்பது கடைசியாக அது அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. இவை இரண்டும் ஹுகூகுல்லாஹ். மீதமுள்ள 3 ஹுகூகுல் இபாதில் கட்டுப்படுகின்றது. நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது என்பது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது என்பது விதிகளுக்கு உட்பட்டது, இது பொது விதி. ஆனால் நாம் ஒரு விஷயம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். வேறு யாருடைய விஷயத்திலாவது, வேறு யாருடைய கண்ணியத்திலாவது, வேறு யாருடைய அடியார்களுடைய விஷயத்தில் நாம் குறை வைத்திருந்தால் நம்முடைய தௌபா மாத்திரம் போதாது, அவரிடத்தில் சென்று நாம் மன்னிப்பு பெற்றே ஆக வேண்டும். அந்த மன்னிப்பு தான் இந்த தௌபாவை தூக்கி பிடிக்கும் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு திட்டவட்டமாக குறிப்பிட்டு விட்டார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்விடத்தில் மீளுவோம், அல்லாஹ்விடத்தில் மீளுவோம். யாரும் இந்த உலகத்தில் தூய்மையானவர்கள் இல்லை. குற்றம் குறைகளும் தவறுகளும் தெரிந்தோ தெரியாமலோ நடந்து கொண்டு இருப்பவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மீளுபவர்களாக, தௌபாவின் மூலம் அல்லாஹ்விடத்திலே தூய்மையானவர்களாக மாறுவோம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திற்குரிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم والله يعلم ما تصنعون.